Welcome back Royal Dairy YouTube channel. Today discussing about the how to convert decimal to fraction to decimal. அதை பற்றி தான் நம்ம வந்து ஒரு டேபிளேஷன் சார்ட் தான் பார்க்கலாம். இது முழுக்க ஒரு மெமரி பேஸ்டு கொஷின் தான். ஏன்னா நீங்கள் இதை வந்து கம்பல்சரி உங்களுக்கு மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ரெசன்ட் ஆஃப் டைம், அதாவது சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம், கேட், பார்க்கு, இஸ்ரோ, இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் இன்டர்வியூ இல்லை ஃபிசிக்ஸ் கால்குலேஷன், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது கொஷின் கேட்பாங்க. ஸோ எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெசிமலில் கொடுத்துருப்பாங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணி நீங்கள் பர்சன்டேஜில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைனா பர்சன்டேஜில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி டெசிமல் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து மார்க் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா 1/3. ஸோ இது இந்த டெசிமல் இருக்கக்கூடியதுக்கு இதுக்கான பர்சன்டேஜ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 33.33%. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத வந்து நம்ம சிங்கிள் டிஜிட்டாக மட்டும்தான் ரீட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அவங்க கொஷின்லேயே அவங்க அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அப்போ தான் அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதனால் நீங்கள் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதை எப்போவுமே வந்து சிங்கிள் டிஜிட்டாக தான் நீங்கள் படிக்கணும். 33 அப்படி தான் படிக்கணும். அது சேர்த்து படிக்கவே கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2/3. ஸோ 2/3 வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 66.66. ஸோ அதோடைய மடங்கு அப்படி 1/3 மடங்குன்றதுனால உங்களுக்கு அப்படியே வந்துடும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து 1/4 அதோடைய பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ இது வந்து சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து இது சேர்த்தியே நம்ம படிச்சுக்கலாம். 25% நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய மடங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2/4. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ வரும்னா 50%. அடுத்து பார்த்திங்கன்னா 3/4. ஸோ 3/4க்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 75%, அதோடைய மடங்கு. அடுத்து வந்து 1/5 அப்படின்னா 20%. அடுத்து 2/5, ஓகேங்களா, 2/5க்கு வந்து 40%. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5/6, ஓகேவா. 5/6க்கு வந்து 83.33% நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 1/7க்கு வந்து 14.28%. அடுத்து வந்து 2/7க்கு பார்த்திங்கன்னா 28.56%. 3/7க்கு வந்து 42.84%. 4/7 அதுக்கு வந்து 57.14%. 5/7 அதுக்கு வந்து 71.42%. 7/8 87.50%. 1/9 11.11%. 2/9 22.22%. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் டெசிமல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேமாக வரும். அடுத்தடுத்து வரதெல்லாம் அதோடைய டெசிமலாக தான் அது கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த எல்லா சார்ட்டையுமே நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ அப் டு வந்து நீங்கள் வந்து 1/40 வரைக்குமே நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு சான்ஸ் கிடையாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேட்டு, ஜாமு, சிஎஸ்ஆர் நெட் டைமில் வந்து கொஷின்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டெசிமல் டு டெசிமல்லேருந்து பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணுங்கள், பர்சன்டேஜை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கொஷனில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து அந்த டைமில் உங்களுக்கு வேல்யூ வந்து ஈஸியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது கம்பல்சரி இந்த பர்சன்டேஜ் டேட்டா ஷீட்டை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் படித்து தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நான் வந்து இந்த ஷீட்டை வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. நம்மளோட சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லைனா நம்மளோட சேனலுடைய நிறைய வீடியோஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்ட் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்து வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும், எக்ஸாம் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய என்ன எக்ஸாமுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும், உங்களுக்கு அப்ளை பண்ண வீடியோ வேணுமா, எதில் உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.